செஞ்சிருக்கோம், விட்டு வச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, சயின்ஸ் என்ன சொல்லுது, இப்போ சூரியன் அழிஞ்சிரும் ஒரு நாள்ல சொல்லுது. அல்லாஹ் என்னைக்கும் சொல்றா, வஷம் சுதஜரி நீ முஸ்தகரில்லஹா, சூரியன் தஜ்ரி சென்று கொண்டிருக்கிறது, நீ முஸ்தகரில்லஹா, அது எங்கே போகணுமோ அங்க போயிட்டு இருக்குது. அப்ப கூடிய சேர்த்து அது அழிய போகுதுன்னு அல்லாஹ் எப்போ சொல்லிட்டான், நீ என்ன இப்போ சொல்ற? அது மட்டுமல்ல, பல ஆயத்துக்களில், பல எழுத்துக்களில், பல அல்பாதுகளில் எவ்வளவு பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தியிருக்கான். குறிப்பாக மலாயிக்கத்துன், மலக்குமார்கள் என்ற வார்த்தையை குரான்ல 88 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். மலக்குமார்களுக்கு எதிராக இருக்கிறது ஷயாத்தின், ஷைத்தான்கள், அவங்களும் 88 தடவை. அதே மாதிரி அல்லாஹ் இன்சான், மனிதர்கள் என்று 50 இடத்துல அல்லாஹ் குரான்ல பயன்படுத்துறா. அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபிமார்கள் என்று அல்லாஹ் தஆலா 50 இடத்துல பயன்படுத்துறான். அதே மாதிரி இப்லீஸ் என்ற வார்த்தையை குரான்ல 11 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். இப்லீஸை விட்டு பாதுகாக்கக்கூடிய இஸ்திஆஸா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆவை 11 இடத்துல பயன்படுத்துறான். முஹம்மத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குரான்ல 4 இடத்துல பயன்படுத்துறான். ஷரியத் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா 4 இடத்துல பயன்படுத்துறான். அதே மாதிரி ரஜுல் என்றால் ஆண், அதை 24 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். ரஜுலுக்கு ஆப்போசிட் இம்ராத்துன், பெண், 24 இடத்துல பயன்படுத்துறான் அல்லாஹ் தஆலா. ஹயாத் என்ற வார்த்தை வாழ்க்கை, 145 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். ஹயாத்துக்கு எதிர் சொல் மவுத், அது 145 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். சாலிஹத்துன் என்றால் நல்ல அமல், அது அல்லாஹ் தஆலா 167 இடத்துல பயன்படுத்துறான். அதுக்கு எதிர்ச்சொல் சய்யிஅத்துன், தீமை, அது 167 இடத்துல பயன்படுத்துறான். அதே மாதிரி துனியா